ஒரு நிமிடம் உங்களது இஷ்ட தெய்வம் மற்றும் சிவபெருமானை மனதிலே நினைத்து ஒரு நிமிடம் இந்த வகுப்பு இனிதே ஜோதிட ஞானத்தை வழங்க இறைவனை ஒரு நிமிடம் மனதிற்குள் வேண்டும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கு ஆறாவது பாவகத்தை பற்றி சில குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையிலே ஆறாவது பாவகத்திற்கு ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சுருக்கமாக சொல்லுவார்கள். ருண ரோகம், ருண என்றால் காசு பணம் கடன் அதை குறிப்பது. ரோகம் என்றால் நோயை குறிப்பது. சத்ரு என்று சொன்னால் எதிரியை குறிப்பது. அப்ப இந்த ஆறாவது பாவகத்திற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை தான் இங்கே நான் பட்டியல் போட்டு வைத்திருக்கிறேன். 10 வகை விஷயங்களுக்கு இந்த ஆறாவது பாவகமே முழு பொறுப்பை ஏற்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த ருணரோக சத்ருஸ்தானம் ஒரு மனிதனுக்கு எப்படி அமைந்தால் அவனுக்கு கடன் பிரச்சனை வருகிறது, எதிரியின் மூலமாக எப்படி எதிரி திடீர் என்று உருவாகிறான், எப்படி ரோகம், ரோகம் என்றால் நோய், நோய் எத்தனை வகைப்படும் என்று சொன்னால் உலகத்தில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்று கேட்டால் தினமும் ஏதாவது ஒரு புது புது நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவ உலகத்திற்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடியது இந்த ரோகம் என்பது. புதுசு புதுசா நோய்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் மருந்துகள் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இருந்தாலும் வருது. அப்படி இருந்தும் இனம் காணாத மருத்துவ உலகத்திற்கு ஒரு சவாலாக, ஒரு சேலஞ்சாக இன்னமும் பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதில் ஒரே ஒன்று நோய், எய்ட்ஸ் நோய். எய்ட்ஸுக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுவரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியலை. அதுதான் இறைவனுடைய படைப்பு. சரி, இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பற்றி ஒரு ஓரலா சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம போகலாம். வியாதி என்பது கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், ஒரு மெடிக்கல் கடையை பார்த்து இத்தனை மருந்துகளா என யோசிக்காதே, இத்தனை வியாதிகளா என யோசி என்று சொன்னார். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு மருந்துகளும் ஒவ்வொரு வியாதிக்குரியது. அப்படி வியாதிகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவோம். ஒருத்தருக்கு நோய் எந்த திசாபுத்தியில வரும், என்ன நோய் வரும் அப்படின்றத துல்லியமாக கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜோதிடருக்கு ஆறாவது பாவகத்தை பற்றி ஆழமான அறிவு இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த அடிப்படையிலே இரண்டாவது இருப்பது பகை. பகை என்பது பெத்த அம்மா அப்பா கூட சண்டை போடுவது, பக்கத்து வீடு கூட சண்டை போடுவது, நண்பர்களோடு சண்டை போடுவது, பணிபுரியக்கூடிய இடத்தில் பகை ஏற்படுவது என்று பல கேட்டகரி இருக்கு. இந்த பகையில சின்ன பகை, பெரிய பகை, பரம்பரை பகை அப்படின்னு சொல்லி பல கேட்டகரி இருக்கு. ஒவ்வொன்றுமே ஆழமான தலைப்பு. சின்ன பகை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் அடுத்து வந்து இவர் பேசிட்டாருன்னா அல்லது அவர் பேசிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், அது சின்ன பகை. பெரிய பகை என்பது பரம்பரை பகை. எங்க தாத்தனை கொண்டாண்டாவே அவன் பரம்பரையே நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு வம்பு எடுத்துக்கிட்டு பரம்பரை பரம்பரையா இவன் அவனை வெட்ட, அவன் இவனை வெட்ட, இப்படி இந்த பரம்பரை இது போயிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த பகை ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தரக்கூடியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து துக்கம். துக்கம்னா சோகம். மனுஷன் வந்து இன்னைக்கு சந்தோஷமா வாழணும், இன்பமா வாழணும் ஒவ்வொரு மனுஷனும் ஆசைப்படுறோம். ஆனா துக்கத்தை தரக்கூடியது இந்த மூன்றாவது பாவகம். நான்காவது ஆயுதங்களால் காயம் ஏற்படுவது. ஆயுதங்களால்னா ஒரு சின்ன தகராறுல என்ன பண்ணுவான், கல்லை கொண்டு மண்டையை உடைச்சிருவான், அல்லது அருவா வச்சு நெஞ்சில கீறி விட்டுருவேன்,
அல்லது சில பேர் இந்த நெகத்தை வெட்டவே மாட்டான், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டுவேன். அப்படி சில பேர் காட்டு மிராண்டி மாதிரி இருப்பான். அவன் என்ன ஒன்று டவக்குன்னு நெஞ்சில் கிரி விட்டுருவான், முகத்தில் கிரி விட்டுருவான். இந்த மாதிரி ஒரு காயத்தை ஏற்படுத்துவது, அது கள்ள கொண்டு எறியலாம், ஆயுதங்களால் வச்சு தாக்கலாம். அதெல்லாம் எல்லாமே 6வது பாவகத்தில் வரும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நான் உள்ளுக்குள்ள டீப்பாக போகும்போது உங்களுக்கு எதுன்றது தெரியும். அதுக்கடுத்து 5வது யுத்தம். இந்த யுத்தம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம பக்கம் ஒரு 50 பேர், அவங்க பக்கம் 50 பேர், ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு பேர் பகை. நம்ம பக்கம் ஒரு 50, அடுத்த ஆள் பக்கம் 50, ஊர் சண்டை அல்லது ஜாதி கலவரம், அல்லது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி. இது இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் பிரைவேட் பஸ்ஸுக்கும் சண்டை நடக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரங்க பூரா சேர்ந்துக்குருவாங்க, பிரைவேட் பஸ் பூரா சேர்ந்துக்குருவாங்க. அந்த மாதிரி டீமாக சண்டை போடுறதுக்கு பேர் யுத்தம். அது எப்போ வரும்? அது அடுத்து பொல்லாத ஆபத்து. பொல்லாத ஆபத்துனா மரணத்தினுடைய வாசலுக்கு வரை போயிட்டு திரும்பி வர்றது, அவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய ஆபத்து. அதுவும் இந்த 6ஆம் பாவகம். அடுத்து 7ஆம் பாவகம் தண்ணீரால் பயம். 6ஆம் இடத்தினுடைய அதிபதி சந்திரனாக வந்து அந்த சந்திரன் நீசமாக மாறிவிட்டால் அந்த காலகட்டங்களிலே குளத்திலே விழுந்து இறப்பது, கடலில் விழுந்து இறப்பது, தண்ணீரால் பிரச்சனை ஏற்பட்டு அவருக்கு உயிர் ஆபத்து அல்லது மரணம் வரையும் போயிட்டு திருப்பி வருவார். அதுதான் தண்ணீரால் பயம். அடுத்து 8 பெண்களால் துக்கம். பெண்களால் துக்கம் என்பது என்ன? அக்கா தங்கச்சி, அம்மா அல்லது பெண்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களால் அவங்களால் ஏற்படக்கூடிய துக்கம், சோகமான செய்தி, அவமானம், அசிங்கம், இதெல்லாம் ஏற்படக்கூடியது இது. 9வது திருடர்களால் ஆபத்து. 10வது அதிகாரம் செலுத்துதல். அப்ப எல்லாமே அந்த 6ஆம் பாவத்தில் மைனஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அதிகாரம் செலுத்துதல் அதுவும் 6ஆம் பாவகம் தான். இது எப்ப சார் அதிகாரம், எப்படி சார் அதிகாரம் செலுத்துறது அப்படின்னா எழுதிக்கங்க. ரூல் நம்பர் 1, 6ஆம் இடத்தினுடைய அதிபதி கேந்திரத்தில் இருந்து சுவர்கள் பார்த்து விட்டால், 6ஆம் இடத்தின் அதிபதி கேந்திரத்தில் இருந்து சுவர்கள் பார்த்து விட்டால் அதிகாரம் மிக்க பதவி அவனுக்கு கிடைத்தே தீரும். எப்ப சார் கிடைக்கும்? 1, 6ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய திசை அல்லது 6ஆம் அதிபதி சாரம் அல்லது 6ஆம் அதிபதி யாரோ அவருடைய சாரத்தை யார் வாங்கியிருக்கிறார்களோ அவர்களுடைய திசையில் அது நடக்கும். 6ஆம் இடம் என்பது முழுக்க சோகமாகவே இருந்தாலும் கூட இது ஒரு அழுகையான படத்தை பார்க்கிறதை போல, டிவி சீரியலை பார்த்து தேமி அழுவதை போல இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், அதிகாரம் செலுத்துதல். ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் போய் உட்கார்றது, ஒரு அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு தலைவனுக்கு 6ஆம் இடத்தின் அதிபதி கேந்திரத்தில் இருந்து சுவர்கள் பார்த்து விட்டால் அவனுக்கு அதிகாரமிக்க பதவி கிடைக்கும் என்று மூல நூலிலே குறிப்புகள் உண்டு. ஓகேவா? இப்ப பாருங்க, அடுத்து 6ஆம் இடத்தினுடைய அதிபதி கெட வேண்டும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்ப 6ஆம் இடத்தினுடைய அதிபதி 8, 12 இருந்து விட்டால் அந்த திசாபுத்தி காலங்களிலே அவர்களுக்கு திடீர் ராஜயோகத்தை தந்தே தீரும். ஒரு மறைவு ஸ்தானத்தினுடைய அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் அது திடீர் ராஜயோகம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிர்பாராம ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துரும், சர்ப்ரைஸா கொடுத்துரும். ஓகேவா? அதே மாதிரி 6ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 12ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 2 மறைவு ஸ்தானத்து அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அதற்கு 6, 12 பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அதுக்கு பேரு விமல யோகம். விமல யோகம். இன்னைக்கு வரக்கூடிய புத்தகத்தில எல்லாம் விமலா யோகம் போட்டு வச்சிருக்கான். ஏதோ விமலான்ற பிள்ளைக்கு அவனுக்கு ஏதோ தொடர்பு இருக்கும் போல, அதனால விமலா யோகம். விமல யோகம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் எண்ண முடியாத அளவுக்கு செல்வம் அவனுக்கு சேரும்ன்றான். எண்ண முடியாத அளவுக்கு
எண்ண முடியாத அளவு செல்வம் வந்து சேரும். இதெல்லாம் அப்படியே எழுதுங்க. செல்வம் வந்து சேரும்ன்றான். அப்ப நம்ம நினைக்கிறோம் ஒரு மறைவுஸ்தான அதிபதி பரிவர்த்தனை ஆனால் மட்டும்தான், அல்லது 6ஆம் இடத்தின் அதிபதியும் 12ஆம் இடத்தினுடைய அதிபதியும் ஆட்சி பெற்றால் கூட இந்த இது வராது. பரிவர்த்தனை பெற்றிருந்தால் விமல யோகம், அந்த திசாபுத்தி காலங்களிலே எண்ண முடியாத அளவுக்கு பணம் வந்து சேரும். இந்த ஜாதகத்தை நான் பார்த்திருக்கேன். வேணும்னா சொல்லுங்க, அனுப்பி வைக்கிறேன். ஒரு லேடியோட ஜாதகம், மதுரையில் இருக்காங்க, எண்ண முடியாத அளவுக்கு காசு வச்சிருக்காங்க. எங்க இருந்து வருது, எப்படி இருந்து வருது அப்படி தெரியாது. போற வரவெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். சும்மா கொடுப்பானா? அப்ப என்ன இருக்கணும்? பதவி இருக்கணும். அந்த பதவியை கொடுத்து துட்டை கொடுத்துட்டான். நல்ல இந்த விமலா யோகம் அவங்களுக்கு இருக்கு. மதுரையில் ஏகப்பட்ட இடத்த விலைக்கு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமான கோடீஸ்வரியாக இருக்கிறார்கள். இப்போ ஜாதகம் கரெக்டா இருக்கு, விமல யோகம். ஓகேவா? அதுக்கடுத்து 1ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் 1-6 பரிவர்த்தனை. அதுக்கடுத்து பாருங்க, எழுதவா இல்ல போர்டில் போட்டு நடத்திடுவா? 1-6 சார். இதெல்லாம் நான் சொல்றது ஒவ்வொன்றுமே கோல்டன் விதிகள். இதை நீங்க கிறுக்கிக்கிட்டே இருக்கணும். நான் வாயில சொல்லவா, ஒவ்வொன்றையும் இப்படி இந்த கட்டம் போட்டு சொல்லவா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார். சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க. லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றால் உடம்பில் வெள்ளை வெள்ளை புள்ளி ஏற்படும். வெள்ளை வெள்ளை புள்ளி, வெள்ளை வெள்ளை புள்ளி ஏற்படும். இந்த ஜாதகமும் நான் வச்சிருக்கேன் சார். திண்டுக்கல்ல ஒரு நண்பர், அவரும் ஒரு ஜோதிடர், அவர் வந்து எனக்கு ஒரு ஆய்வுக்காக ஒரு ஜாதகம் கொடுத்தாரு. இந்த ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சதுனால பார்த்தோன்னே இந்த பிள்ளைக்கு எதிர்காலத்தில் உடம்புல வெள்ளை வெள்ளை புள்ளி வரும் என்று சொன்னேன். வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம். உடனே அவர் என்னை திருப்பி கூப்பிட்டு ஐயா இந்த ஃபார்முலா எந்த இடத்துல எடுத்தீங்கன்னார். எந்த புத்தகத்தில் நான் எடுத்தேன்னு தெரியல, ஆனால் என் குறிப்பில் எழுதி வச்சிருக்கேன், இது கரெக்டாக இருக்கு, மூல நூலில் இருக்கு இந்த விஷயம்னு. ஏயா கேட்குறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஐயா என் மக ஜாதகம் தேயா வெள்ளை வெள்ளை புள்ளி வந்துருச்சியான்ட்டார். +2 படிக்குது, போன வருஷம் பேசுறோம். அந்த ஜாதகம் வச்சிருக்கேன், வேணும்னா கேளுங்க தர்றேன். அப்ப மூல நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படியே பாட்டுல இருந்துச்சு அப்படின்னா அந்த திசாபுத்தி காலங்களிலே அந்த பாட்டு என்ன சொல்லி இருக்கோ அது நடந்துரும். அது நல்ல விஷயம்னாலும் நடந்துரும், கெட்ட விஷயம்னாலும் நடந்துரும். இப்ப இந்த ரூல் புரியுதா? லக்னாதிபதி 6ல் இருக்கணும், 6ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கணும், திசாபுத்தி நடைமுறைக்கு வரணும். வந்துருச்சுன்னா உடம்பு முழுவதும் புள்ளி 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 வெள்ளை வெள்ளையா இருக்கும். இது போகுமா சார் அப்படின்னா போகவே போகாது. ட்ரீட்மெண்ட் பார்த்தா போகும், மறுபடியும் திருப்பி வரும், மறுபடியும் போகும், மறுபடியும் திருப்பி வரும். இது எல்லாமே கர்ம வினையினுடைய பயன், கர்ம வினைதான். புரியுதா? இந்த ரூல்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. 6க்குரியவன் திசையில் 8க்குரியவன் புத்தியில் ஒரு மருத்துவ செலவு வந்தே ஆகும். இது பிக்ஸட் லா. 6க்குரியவன் திசையில் நல்லா கேட்டுங்க, 6க்குரியவன்
யார் மைக் ஆன் பண்ணியிருக்குது? 6க்குரியவன் திசாவில் 8க்குரியவன் புக்தியில் அல்லது 8க்குரியவன் திசையில் 6க்குரியவன் புத்தியில் நோய் அல்லது மருத்துவ செலவு வந்தே தீரும். இது எழுதப்படாது. அந்த கிரகத்தினுடைய அமைப்பு பொறுத்து மருத்துவ செலவு 1 லட்சமா 20 லட்சமா அப்படின்றது தெரியும். நோய் சின்ன நோயா பெரிய நோயா அப்படின்றது 6ஆம் இடத்தின் அதிபதி பிளஸ் 8ஆம் இடத்தினுடைய அதிபதியை பொறுத்து இருக்கு. நான் ஜாதகம் பார்க்கும்போது இந்த திசாபுத்தி நடந்து முடிஞ்சிருச்சான்னு பார்ப்பேன். முடிஞ்சிருச்சு அப்படின்னா 6ஆம் அதிபதி திசை 8ஆம் அதிபதி புத்தியில கரெக்டா அந்த திசாபுத்தி எப்ப நடந்துச்சுன்னு பார்த்து, எம்மா இந்த வருஷத்துல இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மருத்துவ செலவு வந்திருக்கு, ஆஸ்பத்திரியில செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அப்படி யோசிச்சுட்டு ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இல்லை என்று சொல்லவில்லை. நீங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்க ஜாதகத்தையே வச்சு ஆஸ்பத்திரியில் ஏதாவது செலவு பண்ணேன், நிறைய செலவு பண்ணேன் வச்சேன் அப்படின்னா சாரத்தையும் பாருங்க. நான் லைட்டாக தான் சொல்லுவேன். 6க்குரியவன் சாரம் அல்லது 8க்குரியவன் சாரம் அவனுடைய திசாபுத்தி காலங்கள்லையும் இந்த மாதிரி மருத்துவ செலவு நோய் கட்டாயம் வந்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கு கொஞ்சமா செலவு பண்ணி ஆக வேண்டும். இது எழுதப்படாத ரூல்ஸ். இது பொதுவா எல்லா பேத்துக்குமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ். யாருக்காவது வந்திருக்கா? நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய ஆளுகள் வந்திருக்கா? இனிமேல் பார்க்கணுமா? சரி, ரைட். எல்லாம் தூங்கிட்டீங்க போல, பரவாயில்ல. பாருங்க, சனி நீண்ட நாள் நோயை தரும். சனி நீண்ட நாள் நோயை தரும். நோயை தரக்கூடிய கிரகங்கள் எது சார்? நோயை தரக்கூடிய கிரகங்கள் எது? எல்லா கிரகங்களுமே நோயை தரும். ஆனால் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான 2 கிரகங்கள் இருக்கிறது. அதுதான் தலைமை கிரகம். நோய்க்கு தலைமை கிரகம் 2 கிரகம். காரக கிரகம், காரத்துவ கிரகம். அந்த கிரகம் சனி மற்றும் செவ்வாய். எல்லா கிரகமும் 9 கிரகங்களுமே அதனுடைய டியூட்டியை செய்யும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டியூட்டி இருக்கு. அந்த டியூட்டி உள்ள கிரகங்கள் அந்த நோயைத்தான் தரும். ராகு கேது புற்றுநோயை தரும். ஏன்னா புற்றுநோய் தரக்கூடிய அந்த அதிகாரம் மிக்கது ராகு கேது மட்டும்தான். காற்றில் பரவக்கூடிய நோய்களை தரக்கூடியதும் ராகு கேது மட்டும்தான். தீரா வியாதியை கொடுக்கக்கூடியதும் ராகு கேது மட்டும்தான். அப்ப அந்த மாதிரி இப்போ பட்டியலில் போட போறேன். எந்தெந்த நோய்கள், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நோய்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்ப நான் பட்டியலை உங்களுக்கு போட போகிறேன். அதை நீங்க பாத்துக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா சனிதான் நீண்ட நாள் நோய் தரும். நீண்ட நாள் நோய் தரும். ஓகேவா? இந்த சனி வாத நோய், எலும்பு கோளாறு, எலும்பு கோளாறு, எலும்பு தேய்மானம், எலும்பு உடைஞ்சு போச்சு. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த டேபிள் அப்படி வச்சு இப்படி விளையாடுவோம். நமக்குன்னு கை உடைஞ்சு போச்சு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு. அப்ப எலும்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அப்ப இப்படி வச்சு இப்படி விளையாடுறப்ப ஒருத்தர் என்ன பண்ணுவேன், யார் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கான்றது பாக்குறதுக்கு நமக்குன்னு உடஞ்சு போச்சு, கை உடஞ்சு போச்சு, கொல கொல கொலன்னு வந்துருச்சு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதுதான். எதுவுமே அங்க கட்டத்தில் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஓகேவா? அதுக்கடுத்து ராகு கேது. ராகு கேது விஷஜுரம். சூரியன் சுரத்தை கொடுக்கக்கூடியதுங்க. சூரியன் காய்ச்சலை கொடுக்கக்கூடியது. இந்த ராகு கேது விஷஜுரத்தை கொடுக்கக்கூடியது. புற்றுநோய் நான் சொன்னேன் பாத்தீங்களா? புற்றுநோய்.
கண்டறிய முடியாத மர்ம நோய். கண்டறிய முடியாத, நீங்க அப்படி எழுதுங்க, கண்டறிய முடியாத மர்ம நோய். இதுக்கு பூராமே ராகு கேது தான் காரணம். அதுக்கடுத்து சுக்கிரனும் குருவும். சக்கரச்சத்து, சர்க்கரை நோய், கல்லீரல், கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், கொழுப்பு சார்ந்த நோய்கள், கொழுப்பு சார்ந்த நோய்கள். இதுக்கெல்லாம் காரணமே சுக்கிரனும் குருவும் தான். அதுக்கடுத்து சூரியனும் செவ்வாயும் தரக்கூடிய நோய்கள், காய்ச்சல், பித்த நோய், விபத்து, வெட்டுக்காயம், வெட்டுக்காயம். இதுக்கு பூராமே இதுதான் காரணம், நோய்கள் தான் காரணம். ஓகேவா? அதுக்கடுத்து எழுதிட்டீங்களா? ஓகே, இப்ப ரூலுக்குள்ள வந்துருவோம். நோய் எத்தனையோ நோய்கள் இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் நோயை 3 வகையாக பிரித்தார்கள். வாதம், பித்தம், சிலைத்து முகம். அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த நோய் சொல்றேன் புதன் சொல்றேன். இன்னும் 2 கிரகத்தை விட்டுட்டு நினைக்கிறேன். புதன் தோல், இது தோல் சம்பந்தப்பட்ட நோய் சார். தோல், நரம்பு, மூளை, அறிவு. சந்திரனும் புதனும் கூடி வீக் ஆயிருச்சு, 12ல இருக்கு. சித்தபிரமை பிடிக்கும். 12ஆம் இடத்தில் வலு இழந்த தேய்விரை சந்திரனும் புதனும் கூடியிருந்தால், திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் சித்தபிரமை பிடிக்கும். சித்தபிரமைன்னா என்ன சார்? ஐயோப்பா, சரி, ரைட்டு, கரெக்ட். பைத்தியம். சித்தபிரமைனா பைத்தியம் பிடிக்கும். எப்ப? 12ஆம் இடத்தில். நல்லா கேட்டுங்க, இதெல்லாம் ஒரு கோல்டன் ரூல்ஸ், அப்படியே பக்காவா எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் 3 நூல்ல இருக்கு. ஆனா இப்படி ஒரு ஜாதகன்ட்ட வரல. ஒரு பிடிச்சிருச்சோல, பிடிச்சிருச்சுன்னா வர மாட்டாங்க. பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தா நம்ம சொல்லி போடலாம். இப்ப எந்த இதை போடுவோம்? லக்கணமா போடுவோம். இங்க சந்திரன் உச்சமாயிரும்ல,